குடும்பத்தை கட்டி வைத்திருக்கிறதான அடிமைத்தனத்தின் வல்லமையிலிருந்து விடுதலையை தரும்படியாக நாம் இந்த நாளில் ஜெபிக்க போகிறோம். அதற்குரிய காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக அடிமைத்தனம் என்பது நம்மை அறியாமலேயே நமக்குள்ளாக காணப்படுகிற சில தீமையான குணங்களாக இருக்கிறது. தீமையின் வல்லமைகள் நம்மை சுற்றி காணப்படுகிறது. அது நம்மை இறுக பிடித்து வைத்திருக்கிறது. இந்த அடிமைத்தனம் என்பது என்று சொல்லும் பொழுது அதை இன்னும் அதிகமாக நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு முக்கியமான வார்த்தை சொல்கிறேன் பாருங்களேன். சங்கிலி கட்டப்பட்டிருக்கிறதான அந்த சூழ்நிலையை நமக்கு காண்பிக்கிறது. இதிலிருந்து வெளியே வருவதற்கு தேவன் நமக்கு ஒரு விடுதலையை வைத்திருக்கிறார். இதிலிருந்து விடுதலை பெற முடியாதா அப்படின்னு சொல்லி நம்ம ஏங்குவோம். ஆனால் நிச்சயமாகவே இதிலிருந்து விடுதலையை தர நம்ம தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். இதற்காக நான் தெரிந்து கொண்டதான தேவனுடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 1 3 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். ஏசாயா 52ஆம் அதிகாரம் 1 3 வசனங்களை நாம் வாசிக்கலாம் பாருங்க. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்துவிடு. விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஆச்சரியமான ஒரு வார்த்தையை தேவன் நமக்கு சொல்கிறாரு. நம்முடைய கழுத்தில் என்ன இருக்குதான்? கட்டுகள் இருக்கிறது. இதுதான் நம்முடைய கழுத்தை இந்த பக்கம் அந்த பக்கம் ஆட்ட முடியாமல், நம்முடைய விருப்பத்திற்கு எதையும் செய்ய முடியாமல், நம்ம விரும்பினதை நம்மளுக்கு கிடைக்க முடியாதபடிக்கு நம்முடைய குடும்பத்தை ஒரு கட்டி வைத்திருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் சொல்கிறாரு, விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பிசாசு என்ன பண்ணிட்டான்? விலையின்றி நம்மை பிசாசு விற்கப்பட்டுட்டோம். பிசாசினால் விற்கப்பட்டிருக்கிறோம். நம்ம கொஞ்சம் அறிவில்லாதபடிக்கு அதை குறித்து ஒரு உணர்வு இல்லாதபடி இருக்கும் பொழுது பிசாசானவன் நம்ம என்ன பண்ணுறா? விற்று போட்டுடுறா. இப்படி தான் விற்று போட்டதால் நம்மை கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, பணமின்றி நம்மை மீட்கக்கூடிய தேவனுடைய வல்லமை இந்த நாளிலே நம்முடைய மத்தியிலே கிரியை செய்கிறதாக இருக்கிறது. நாம் ஆராய்த்து கொண்டிருக்கிறதால இந்த தேவன் நமக்கு விடுதலையை தர போதுமானவராக இருக்கிறார். பொதுவாக அடிமைத்தனம் என்று சொன்னால் ஒரு முதலாளிக்கு கீழ்ப்பட்டவர்களை போல இருப்போம். நம்முடைய இஷ்டத்திற்கு எதுவுமே செய்ய முடியாது. அவனுடைய இஷ்டத்திற்கு தான் நம்மை நடத்துவான். அவன் எங்கே கொண்டு போக சொல்கிறானோ அங்கே தான் போக முடியும். அவன் எதை சாப்பிட சொல்கிறானோ அதை தான் நம்ம சாப்பிடணும். ஏன்னா ஒரு அடிமைத்தனத்தின் வல்லமை நம்மை கட்டி இருக்கிறது. நம்முடைய விருப்பத்திற்கு எங்கேயுமே போக முடியாது, எதையுமே செய்ய முடியாது. இதுதான் ஒரு அடிமையாளனுடைய நிலைமையாக இருக்கிறது. இதே போல தான் பிசாசு நம்மை அடிமைப்படுத்தி ஒருவேளை பலவீனத்தின் வல்லமையினால் நம்மை கட்டி வைத்திருக்கலாம். அதனால் நீ இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ டாக்டர்கிட்ட போனால் உங்களுக்கு இந்த வியாதி, நீங்கள்லாம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்ருக்கலாம், இந்த நாளிலிருந்து நீங்கள் இதெல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும்? குறைச்சிக்கணும், அல்லது இதை முழுசுமாக நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அடிமைத்தனத்தின் விலங்கு அவங்களை சுற்றிலுமாக போட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அவங்க எதுவுமே எதிர்பார்க்காமல் உழைப்பாங்க. எந்த ஒரு சம்பளமும் இல்லாமல் அடிமையானவன் எஜமானனுக்கு வேலை செய்யணும். அவன் சொல்கிற காரியத்தெல்லாம் செய்யணும். அதுக்கப்புறம் தான் இவனுக்கு ரெஸ்ட்டுன்றதே கிடையாது. இப்படி தான் இந்த நாட்களில் உலகத்தில் பிசாசானவன் அநேகருடைய வாழ்க்கையை கட்டி வைத்திருக்கிறான். ஓய்வில்லாமல் உழைத்து கொண்டே இருப்பாங்க. எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் இவங்க உழைத்து கொண்டே இருப்பாங்க. நம்முடைய வாழ்க்கையில் கூட நிறைய காரியங்களை நம்ம முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எந்த ஒரு முடிவுமே இல்லாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணியிருக்கு? கட்டப்பட்டிருக்குது. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை ஒரு அடிமைத்தனத்திற்குள்ளாக இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். பிசாசினாலே அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். எஜமானன் அவனை தன்னிடத்தில் வைத்து கொள்ளும் பொழுது வேறு யாருக்காவது அவன் என்ன பண்ணலாம்னா வேறு யாருக்காவது விற்று விடலாம். இந்த அடிமைகள் பார்த்திங்கன்னா அவங்களால சுயமாக எதையும் செய்ய முடியாது, எங்கேயும் போக முடியாது. எஜமான் போக சொல்கிற இடத்துக்கு தான் போகணும். அவன் போக வேண்டாம்னா போகக்கூடாது. ஒருவேளை அந்த எஜமானனுக்கு நமக்கு ஒரு பாரமாக அவனுக்கு ஒரு கஷ்டமாக இருந்தால் அவன் என்ன பண்ணுவான்? நம்மளை வேறு யாருக்காவது விற்றுடலாம்.
இதை குறித்து நம்ம அந்த அந்த ஆப்பிரிக்கா நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா அடிமைகளாக நிறைய பேரை விற்றுடுவாங்க. அந்த 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 சந்தையில் பார்த்திங்கன்னா அடிமைகள் விற்கப்படும்படியாக நிறைய அடிமைகள் கொண்டு வந்து சங்கிலிகளினால் கட்டப்பட்டு அவங்க இருப்பாங்க. அப்போது அங்கேருந்து விலைக்கு வாங்கிறதுக்குன்னு வெளிநாட்டிலேருந்து நிறைய வெள்ளைக்காரங்க போவாங்க. அந்த நாட்களில், அடிமைத்தன நாட்களில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போயிட்டு அவங்கள அந்த முதலாளிக்கிட்ட அவன் சொல்லுவான், இவனை வந்து இத்தனாயிரம் ரூபா, இவன் நல்லா உழைக்கிறவன், இவன் ரொம்ப நாள் இருக்க போகிறான், உங்களுக்கு என்ன வேணாலும் இவன் செய்வான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த எஜமானன் என்ன பண்ணுவான், அந்த பணத்தை அந்த 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 அடிமை விற்கிறவனுக்கு பணத்தை கொடுத்துட்டு அவனை விலைக்கு வாங்கிட்டு வந்துடுவான். விலைக்கு வாங்கிட்டு வந்து இப்போ ஆப்பிரிக்காவிலேருந்து அமெரிக்காவுக்கு வரணும் அப்படின்னா அவங்கள கப்பலில் ஏற்றி கொண்டு வருவாங்க. இந்த வருகிற வழியிலேயே அடிமைகள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வியாதியில் செத்து கூட போயிடுவாங்க. செத்து போயிட்டால் அவனை குறித்து கவலையே இல்லை, அவனை தூக்கி அப்படியே கடலில் போட்டுருவாங்க. அவனை யாருன்னு ஏன் போட்ட எதுக்கு போட்டேன்னு கேட்குறதுக்கு அவனுக்கு ஆள் கிடையாது. அவன் இஷ்டத்துக்கு அந்த முதலாளி வாங்கினவன் என்ன பண்ணுவான், தன்னுடைய இஷ்டத்துக்கு நடத்துவான். இப்படி தான் நம்முடைய வாழ்க்கை பிசாசுடைய அடிமைத்தனத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் பலவீனத்திலே செத்து போயிட்டாங்க, வேறு ஊருக்கு கொண்டு போகப்பட்டிருக்கிறாங்க. அங்கே போய் அவங்களுடைய தோட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அடிமைகள் வேலைக்கு இருப்பாங்க. எவ்வளோ நாளைக்கு அப்படின்னா அவன் ஆயுசு முழுசும் அங்கே தான் இருக்கணும். அவன் உடம்புல சக்தி இருக்கிற வரலும் அந்த எஜமானனுக்கு அவன் உழைக்கணும். ஏதோ கொஞ்சம் சோறு போடுவான். இவன் விரும்புகிற பணம்லாம் கிடைக்காது. அங்கே போய் ஸ்ட்ரைக் பண்ண முடியாது. எனக்கு அதை வேணும் இதை வேணும்லாம் கொடுக்க முடியாது. நீ அடிமை, நான் ஒன்று விலைக்கு வாங்கியிருக்கிறேன், நான் சொன்னதை தான் நீ செய்யணும், நான் கொடுக்கறத தான் நீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி இந்த அடிமை என்ன பண்ணியிருப்பான், அவனை வந்து தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே வச்சிருவான். இவனுடைய விருப்பத்திற்கு எங்கேயும் போக முடியாது. சொந்தக்காரங்களை பார்க்கலாம் அப்படின்னா இவன் போக முடியாது. சொந்தக்காரங்க செத்து போயிருப்பாங்க, செத்து போனது கூட இவனால் போக முடியாது. அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையிலுமே இவ்விதமான தீமையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கிறது. இது ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி. இதை உணர முடியாதபடிக்கு அநேகர் கட்டப்பட்டிருக்கிறாங்க. அநேகர் தாங்க அடிமைகளாக இருக்கிறோம் என்பதையே அறியாதபடிக்கு அந்த அடிமைத்தன சங்கிலியிலேயே அவங்க கட்டப்பட்டிருக்கிறது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த குடிகாரங்க இருப்பாங்க. அவங்க டாக்டர்கிட்ட போயிட்டு நிறைய குடிச்சு உடம்புல இருக்கிற உறுப்புகள் எல்லாம் பண்ணிடும், பாதிக்கப்பட்டு போயிடும். அப்போ டாக்டர்கிட்ட போவாங்க. டாக்டர் சொல்வார், நீ இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு வர. அவன் அந்த இடத்துல நான் இனிமேல் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வருவான். ஆனால் வந்தாலும் மறுபடியும் அந்த அடிமைத்தனத்தின் வல்லமாக அவனை விடாது. கொஞ்ச நாள் சும்மா இருப்பான், அப்புறம் மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிடுவான். ஏன்னா இவங்களுக்கு இந்த அடிமைத்தனத்தில் இருந்த அதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. தாங்கள் அடிமைத்தனங்கள் இருக்கிறோம் என்பதை உணர முடியாதபடிக்கு அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்களுக்கு அதுதான் பெரிய சந்தோஷம். இப்படி தான் நம்மளில் அநேகர் இந்த அடிமைத்தன சங்கிலிகளினால் கட்டப்பட்டிருக்கிறோம். அதுலேருந்து விடுதலை பெறுவதற்கு நமக்கு விருப்பம் இருந்தாலும் நம்ம அதற்குரிய தீர்மானங்கள் எடுத்தாலும் ரொம்ப நாளைக்கு நம்மளால் அந்த தீர்மானங்களில் நிலைத்திருக்க முடியறதில்லை, செய்ய முடியறதில்லை. இனிமேல் இந்த மாதிரி பண்ணணும், இப்படி இருக்கணும்னு நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆனால் நம்மளுடைய பழைய எஜமானன் இருக்கிறான் பாருங்க, அவன் என்ன பண்ணுவான், மறுபடியும் நீ இதை செய் அதை செய்யின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உள்ளுக்குள்ளே இருதயத்துக்குள்ளே ஒரு ஆசையை உண்டாக்குவான். அதுதான் நமக்கு ரொம்ப பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அடிமைத்தனத்தில் இருக்கிறது அநேகருக்கு அவங்க அடிமைத்தனத்தில் இருந்தாலும் அடிமையாக இருக்கிறோம் என்பது அவங்களுக்கு தெரியாது. அநேகர் அதிலேயே பழக்கப்பட்டு போயிடுவாங்க. அது இல்லைன்னா இவங்களுக்கு தூக்கமே வராது. நிறைய பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, குடிக்கலைன்னா தூக்கமே வராதுன்னுவாங்க. எங்கள் தாத்தாலாம் நல்லா குடிப்பார். அவருடைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன். அந்த சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு மேலே அவரால் குடிக்காமல் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், அது வரலும் நல்லா ஸ்டடியாக இருப்பார். அப்படியே கை காலெலாம் ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் போய் குடிப்பார். குடித்தவொடனே திருப்பி மறுபடியும் ரொம்ப ஸ்ட்ரென்த்து வந்த மாதிரி ஆகிடும். இப்படியே தான் இருந்தார். ஆனால் கடைசியில் மரிக்கிற தருவாயில் ரட்சிக்கப்பட்டு ஏற்றுக்கொண்டு ஒரு மனம் திரும்பி அப்படி தான் அவர் மரித்தார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் முன்குறித்து நியமித்திருக்கிற நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் காண முடியாதபடிக்கு பிசாசு தடை பண்ணுவான். ஆனால் இதில் ஒரு நல்ல செய்தி என்னன்னா, நம்மை விடுவிக்கிறதுக்காக விடுதலையின் நாயகன் நம்முடைய தெய்வமாக இருக்கிறார். அவர் நம்மை விடுதலை கொடுத்து நமக்கு இழந்து போன எல்லாவற்றையும் மறுபடியும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார்.
இந்த அடிமைகளை குறித்து இன்னும் நம்ம வாசிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உபாகமத்தில் நம்ம பார்க்கலாம் பாருங்கள். உபாகம புஸ்தகத்தில் 28ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்திலிருந்து 68ஆம் வசனம் வரலும் நம்ம வாசிக்கும் பொழுது இந்த அடிமைகளுக்குரிய காரியங்களை இந்த இடத்துல நம்மளால் தெளிவாக பார்க்க முடிகிறது. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்திலிருந்து நம்ம இதை வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் என்னும் மகிமையும் பயங்கரமான நாமத்திற்கு பயப்படும்படிக்கு நீ இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற இந்த நியாயபரமான வார்த்தைகளின்படியெல்லாம் நடக்க கவனமாக இருக்காவிட்டால் கர்த்தர் நீங்காத பெரிய வாதைகளாலும் நீங்காத கொடிய ரோகங்களாலும் உன்னையும் உன் சந்ததியும் அதிசயமாய் வாதித்து நீ கண்டு பயந்த எகிப்தின் வியாதிகள் எல்லாம் உன்மேல் வருவிப்பார். அவைகள் உன்னை பற்றி கொள்ளும். இந்த நியாயபரமான புஸ்தகத்தில் எழுதிராத எல்லா பிணியையும் வாதையும் நீ அழியுமளவும் கர்த்தர் உன்மேல் வரப்பண்ணுவார். அப்போது இந்த பலவீனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளியேறணும்னா, இந்த அடிமைத்தனத்திலேருந்து நம்ம வெளியே வரணும்னா கர்த்தர் நமக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறாரு. நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வார்த்தையின்படி நடக்க கவனமாய் இல்லாவிட்டால், நமக்கென்று கர்த்தர் சில சட்டத்திட்டங்களை அவர் கொடுத்திருக்கிறார். இந்த சட்டத்திட்டங்களை அறிய முடியாதபடிக்கு, அவைகளை கை கொள்ள முடியாதபடிக்கு இருக்கும் பொழுது எகிப்தில் வருகிறதான அந்த வியாதிகள் இப்போ மற்ற உலக ஜனங்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும்படியாகவே கர்த்தர் நம்மை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். எகிப்து என்பது அடிமைத்தனத்தின் வாழ்க்கை. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நாம் எகிப்தில் இருந்தது போல் இருந்தோம். கர்த்தர் நமக்கு என்ன பண்ணார்? தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்ம மேலே அந்த இரத்தத்தை பூசி மரண தூதனிலிருந்து அழிவுக்குரிய திட்டங்களிலிருந்து நமக்கு ஒரு விடுதலையை கொடுத்து நம்மை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். வெளியே கொண்டு வந்துட்டு நம்ம கையில் ஒரு புஸ்தகத்தை எழுதி கொடுத்துருக்கார். சில கற்பனைகளையும் சில நியாயப்பிரமாணங்களையும் அவர் எழுதி கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் செய்தினா நீ நல்லா இருப்ப, இல்லைனா இந்த வியாதி உனக்கு வரும், நீ இப்படி அழிஞ்சு போயிடுவ, வானத்தின் நட்சத்திரங்களை போல் நீ பெருக செய்திருக்கிறதான உன்னை நான் என்ன பண்ணுவேன், வானத்தின் நட்சத்திரங்களை போல் இருக்கிறதான நீ சீக்கிரமாக என்ன பண்ணிவிடுவ, அழிந்து போயிடுவ, உன்னுடைய மனசில் ஒரு அதைரியம் உண்டாயிடும், மனபாரம் உண்டாயிடும். இப்படி எல்லாமே இந்த 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 இதத்தை வாசிக்கும் பொழுது, இந்த 58ஆம் வசனத்திலிருந்து 68ஆம் வசனம் வரலும் வாசிக்கும் பொழுது அநேக சாப காரியங்கள் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. இந்த சாபங்கள் எல்லாம் நம்ம மேல் வருவதற்கு காரணம், இதெல்லாம் நம்மை அடிமைப்படுத்துகிறதான ஆவிகள். இந்த அடிமைத்தனத்தின் வல்லமைகள் ஏன் வருது அப்படின்னா, தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது இந்த அடிமைத்தனத்தின் காரியங்களிலே நீங்களும் நானும் சிக்கிக்கொள்கிறோம். இப்போ நம்ம அடிமைகளாக இருக்கிறோம் என்பது உணர்ந்து கொள்கிறோம். இதுலேருந்து வெளியே வர முடியாதபடிக்கு ஒரு காலத்தில் நல்லா இருந்தோம், ரட்சிக்கப்பட்ட நாளில் சந்தோஷமாக இருந்தோம். ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா இருந்தோம். ஞானஸ்நானம் எடுத்த பின்னாடி நமக்குள்ள பிரச்சனைகள் பயங்கரங்கள் அதிகமாக வந்துடுச்சு. கடந்த நாட்களில் ஞானஸ்நானம் எடுத்தவங்க நிறைய பேர் இருக்கிறோம். நம்முடைய சபையில் ஞானஸ்நானம் எடுத்து திருவிருந்து ஆராதனையில் பங்கு கொண்டு ஆராதனைக்கு ஒழுங்காக வரவங்க இருக்கிறோம். ஆனாலும் உலகத்தில் இருக்கிறவங்களை போலவே நம்முடைய வாழ்க்கையிலையும் அழிவுக்குரிய திட்டங்களும் தீர்மானங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கிறது. ஏன்? ரட்சிக்கப்பட்டுட்டோமே, இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோமே, ஏன் இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது என்று சொல்லி நாம் சற்று கூட யோசிப்பதே கிடையாது. இதுக்கு நடுவில் பிசாசு சில நேரத்தில் நமக்கு தரிசனங்களை கொடுப்பான். அதெல்லாம் கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் என்று சொல்லி நம்பி ஏமாந்து போயிடுவோம். அப்போ பகுத்தறியக்கூடிய ஒரு வரம் இல்லாதபடிக்கு இந்த நாட்களில் நிறைய பேர், அந்த வசனம் சொல்லுது, என் ஜனங்களோ அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள். என்ன அறிவு? வேத அறிவு. தெய்வ நாணம் இல்லை. உலகத்தினுடைய நாணங்கள் இருக்குது. நல்லா படிச்சிருக்கிறாங்க, நல்ல பட்டத்தில் நல்ல உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் தேவனை அறியாத அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தீராத கஷ்டங்களும் போராட்டங்களும் இருக்கிறது. தேவனை அறியாத அவருடைய வாழ்க்கையில் வருகிற அதே கஷ்டங்களும் போராட்டங்களும் தேவனை அறிந்ததான நம்முடைய வாழ்க்கையிலுமே வந்து கொண்டே இருக்கிறது. இது ஏன் வருது? என்னைக்காவது சற்று யோசித்து பார்த்துருக்குறோமா? நான் தேவனுடைய பிள்ளை, இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேன், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன், என் மேலே யாருக்கும் அதிகாரம் கிடையாது. பிசாசுக்கு மேலே எனக்கு சகல அதிகாரத்தையும் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று நான் சொல்கிறேன். பெரியவர் என்று சொன்னாலும் என்னுடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் ஒரு சாட்சியற்ற ஒரு வாழ்க்கை இருந்து கொண்டே இருக்கிறது.
தேவனை அறியாதவர்களைப் போலவே நீங்களும் நானும் இருப்பதற்கு தேவன் நம்மை தெரிந்து கொள்ளலை, அதற்காக நம்மை அபிஷேகிக்கலை, அதற்காக நம்மை சபையில் சேர்த்து கொள்ளலை. அப்போ நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, சபையில் வந்து சேர்ந்துக்கிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வந்து சேர்ந்துக்கிறேங்க, நான் வந்து அதில் வந்து விழுந்துடுறேன், எனக்கு எப்படியாச்சும் இதுலேருந்து விடுதலை கிடைச்சா போதும் அப்படின்வாங்க. அப்போ விடுதலை வருவதற்காகத்தான் நீங்கள் சபையை தேடி வந்திருந்தீங்கன்னா அது பெரிய ஒரு நீங்கள் செய்கிற ஒரு தவறு. இயேசுவை அறிந்து கொண்டு அவரை உண்மையாய் ஆராதித்து அவர் சொல்லுகிற எல்லா வார்த்தைகளுக்கும் 100க்கு 100 நாம் கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது இங்கே சொல்லப்படுகிற எந்த சாப வார்த்தைகளும் நம்முடைய வாழ்க்கையில் வராது. இல்லைன்னா வேதத்தில் சொன்னதான எல்லா தீமையான காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். நம்முடைய வாழ்க்கையில் மாத்திரம், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சந்ததியில் நிறைய பேர் பாருங்கள், சந்ததியாகவே ஒரே பிரச்சனையில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறாங்க. அவங்க தாத்தா பாட்டி காலத்தில் நடந்த அதே தீமையான காரியங்கள் இன்றைக்கும் தொடர்ந்து இவருடைய சந்ததிகளுக்குள்ளாக வந்து கொண்டு இருக்கிறது. காரணம் என்ன? இவங்க கிறிஸ்தவங்க, 2-3 தலைமுறையாக இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், தேவனை ஆராதிக்கிறவர்கள், சபைக்கு போகிறவர்கள், கிறிஸ்துவ பெயரை வைத்திருக்கிறாங்க. ஆனால் தலைமுறையில் அவங்க தலைமுறையாக வந்ததான சில தீமையான காரியங்கள் இந்த நாளில் அவங்க தலைமுறைக்குள்ளாகவும் கடந்து வந்து கொண்டே இருக்கிறது. இது ஏன்னு சொல்லி அவங்க சற்று யோசித்து பார்ப்பார்களானால் நிச்சயமாகவே ஆண்டவர் அவரோட பேசுவார். தேவனுடைய வார்த்தையை அறியாத அவங்க சங்காரமாக்கி கொண்டிருக்கிறாங்க. இப்போ தேவனை வார்த்தையை அறிந்ததான நாம் நம்முடைய வாழ்க்கையில் சங்காரம் இருக்கக்கூடாது. சங்கார தூதனிலிருந்து நமக்கு விடுதலை தரும்படியாகத்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து அதனுடைய இரத்தத்தை அந்த வீட்டின் நிலைக்கால்களிலும் குருவாசல்களிலும் பூசின பொழுது சங்கார தூதன் அந்த வீடுகளுக்குள்ளாக நுழையாதபடிக்கு அவங்க கடந்து போயிட்டாங்க. அந்த இரத்தம் பூசப்பட்டதான வீடுகளுக்குள்ளே சங்கார தூதன் நுழையலை. அந்த இரத்தம் பூசப்படாத வீடுகளுக்குள்ளே சங்கார தூதன் நுழைந்தான் அந்த தலைச்சன் பிள்ளைகள் எல்லாரும் செத்துச்சு. எல்லா வீடுகளிலையுமே, மனுஷன் மாத்திரம் இல்லை, நாய் எல்லாத்துலேயுமே எது முதல் குட்டி போடுச்சோ அல்ல குட்டியில் இருந்ததான ஆண் குட்டி, அது கழுதியாக இருந்தாலும் சரி, நாயாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாம் அவங்க வீட்டில் செத்தது. ஆனால் அங்கே ஒரே போராட்டங்கள் வந்து கொண்டே இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வெளிச்சம் இருந்தது. கோசேனிலே வெளிச்சம் உண்டாயிருந்தது. முழு உலகமும் முழு எகிப்திலுமே இருள் இருந்தது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்ததான அந்த பகுதியில் ஒரு வெளிச்சம் உண்டாகி கொண்டே இருந்தது. காரணம், உலகத்தின் வெளிச்சமாகிய இயேசு நமக்குள் இருப்பாரானால் உலகம் முழுசுமாக இருளாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் இருக்கும். வெளிச்சம் இல்லாத வாழ்க்கையில் நீங்களும் நானும் நடக்கிறோம், ஆனால் தான் கீழே விழுந்துடுறோம், தவறி போயிடுறோம், விபத்துகள் வருது, கை ஒடிஞ்சிருது, கால் ஒடிஞ்சிருது. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நேரிடவே கூடாது. அப்போ நேரிடுது என்று சொன்னால் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைகளுக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படியாதபடி நடந்துக்கிட்டே இருக்கிறோம். அதனால தான் இந்த அடிமைத்தனத்தின் வல்லமை நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது என்பதை இந்த நாளில் நீங்களும் நானும் ஒத்துக்கொள்ள வேண்டும். இல்லை நான் ஒத்துக்கொள்ளலைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்னும் எத்தனை வருஷம் நீங்கள் சபைக்கு வந்தாலும் சரி, எவ்வளோ ரூபாய் நீங்கள் காணிக்க கொடுத்தாலும் சரி, எத்தனை தான் ஆராதனைக்கு வந்திருந்து கையை தூக்கி உயர்த்தி தேவன் தான் நல்லவர்னு சொல்லி நீங்கள் ஆராதித்து கொண்டு இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் உங்களுடைய எல்லைகளில் இருக்கிற பிரச்சனை ஒரு நாளும் மாறவே மாறாது. நிறைய பேருடைய திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள், குடும்பத்தில் பிரச்சனைகள், திருமணமாகாதபடி நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கிறது. நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திருமணமானாலும் திருமண உறவில் அவங்களுக்கு ஒரு சமாதானம் இல்லாதபடிக்கு காணப்படுகிறாங்க. இதற்கெல்லாம் காரணம் என்ன? நீங்களும் நானும் ஒரு அடிமைத்தனத்தினாலே கட்டப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த நாளில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த அடிமைத்தனத்தின் வல்லமையை நம்முடைய வாழ்க்கை விட்டு வெளியேறும்படியாக நாம் இந்த நாளில் அதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இதனால் உலகத்தின் ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனைக்கு சிதறடிக்கப்பட்டு துரத்து வருவார்களாம். நிறைய பேர் தங்களுடைய வீடுகளில் இருந்தால் அந்த வீட்டில் இருந்தால் நல்ல நேரம் இல்லை, அதனால் நீங்கள் வீட்டை மாற்றிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை மாற்றிக்கிட்டு போவாங்க. வீட்டை மாற்றிக்கிட்டு போனாலும் அவங்க வாழ்க்கையில் நடக்கிற தீமைகள் அவங்கள பின்தொடர்ந்து தான் வரும். பிசாசு என்ன அவ்வளோ கூமட்டையா, நீங்கள் வீட்டை மாற்றிட்டா வேறு வீட்டுக்கு போயிட்டான், அவனை இன்னும் தொட முடியாதுன்னு நம்ம நினச்சிக்கிறோம்.
எங்கே உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் சரி, அவன் நம்மளை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருப்பான். கர்த்தருடைய கண்கள் நமக்கு நன்மை செய்யும்படி நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது, தீமையின் கண்களும் நம்மை அழிக்கும்படியாக பார்த்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய ரீதியில் தீமையின் கண்கள் இருக்கிறது, நன்மைக்குரிய தேவனுடைய கண்களும் இருக்கிறது. தேவனுடைய கரங்களும் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கறதாக இருக்கிறது, தீமையான கரங்கள் நமக்கு அழிவை ஏற்படுத்தும்படியாக நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வருவதில்லை. ஆனால் கர்த்தர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படி, பரிபூர்ணமான ஜீவனை கொடுக்கும்படி கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த பரிபூர்ணமான ஜீவன் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் நிரம்பி இல்லாவிட்டால் நாம் சற்று யோசிக்க வேண்டும். நீங்களும் நானும் அடிமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நம்ம அறிக்கை செய்யணும். தேவ சமூகத்தில், ஆமாண்டவரே நான் அடிமைப்பட்டிருக்கிறேன், இந்த அடிமைத்தனத்திலிருந்து எனக்கு விடுதலை தரும்படியாக தான் நீங்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து இரத்தத்தை சிந்தி சிலுவையில் அடிக்கப்பட்டு கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு வந்து மறுபடியுமாக மேலே போய் பரலோகத்திலிருந்து இப்போ எனக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறீர், என்னை சேர்க்கும்படி மறுபடியுமாக வரப்போகிறீர். அந்த வருகைக்காக நான் ஆயத்தத்தோடு இப்போ காத்திருக்கணும். இந்த பூமியிலேயே நமக்கு ஒரு பரலோகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். பரலோகம் என்பது யார் போய் பார்த்தது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்ம பரலோகத்தை இந்த பூமியிலேயே நீங்களும் நானும் அனுபவிக்கணும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால், நம்முடைய சம்பாத்தியம் கம்மியாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கை பரலோகமாக இருக்கும். குடிக்கிறது கூலாக இருந்தாலும் நமக்குள்ள ஒரு சமாதானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இதுதான் பரலோகத்தினுடைய வல்லமை. நிறைய பேர் பாருங்கள், பெரிய பணக்காரங்க, அவங்களுக்கு இஷ்டப்பட்டதெல்லாம் சாப்பிடுவாங்க, எல்லாத்தையும் வாங்குவாங்க. ஆனால் வாங்கினாலும் அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு சமாதானமே இருக்காது. எப்போ பார்த்தாலும் ஒரு தரித்திரத்தின் வல்லமை அவங்கள பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நிறைய ரூபா சம்பாதிப்பாங்க, நிறைய பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அந்த பிஸ்னஸ் பண்ணாலும் அவங்களுடைய வாழ்க்கையை உற்று நோக்கி கவனிப்போமானால் அது ஒன்றுமில்லாமல் இருந்து போகிறது. ஆனால் அதே நேரத்தில் ஒன்றுமில்லாத நம்மை தேவன் தெரிந்து கொண்டு இந்த உலகத்திற்கு கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய சாட்சியாக இருக்கணும். கர்த்தர் நம்மை அதற்காகத்தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்படி கஷ்டப்படுவதற்காக, கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருப்பதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவே இல்லை. நிறைய பேருடைய தூக்கமே இருக்காது, டிப்ரெஷன் இருக்கும். காரணம், அவங்க இழந்து போன காரியங்களையே நினச்சிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுடைய பலவீனத்தையே நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. சாயந்தரம் வந்துச்சுன்னா எப்போ அடுத்த நாள் வருமோன்னு பார்ப்பாங்க. காலையில் வந்துடுச்சுன்னா எப்போ ராத்திரி வருமோ கொஞ்சம் நேரம் தூங்கலாமேன்னு இருப்பாங்க. இதெல்லாமே இந்த இடத்துல இந்த சாபத்தினுடைய காரியங்களில் சொல்லப்பட்டிருக்குது பாருங்களேன். 67ஆம் வசனம் பாருங்கள். நீ பயப்படும் உன் இருதயத்தின் திகிலினாலும் உன் கண்கள் காணும் காட்சியினாலும் விடிகாலத்தில் எப்பொழுது சாயங்காலம் வருமோ என்றும் சாயங்காலத்தில் எப்பொழுது விடியற் காலம் வருமோ என்றும் சொல்லுவாய். அப்போ படுத்தாலும் நிம்மதி இருக்காது, விழித்து கொண்டு வேலை செய்து கொண்டு இருந்தாலும் சமாதானமே இல்லாமல் இருக்கும். இப்போ காலையில் எப்படா காலையில் வரும்னு பார்ப்பாங்க, எப்படா சாயந்தரம் வரும் கொஞ்ச நேரம் படுக்கலாமான்னு யோசிப்பாங்க. படுத்தாலும் நிம்மதி இல்லை, காலையில் எழுந்து நம்முடைய வேலையை செய்து கொண்டு இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது. இதற்கு காரணம், தேவனுடைய வார்த்தைகளை நீங்களும் நானும் கை கொள்ளாமல் போய் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் அதற்காக நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. நன்றாக ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதான பொல்லாத தீமையின் வல்லமை நம்மை சுற்றி கொண்டிருக்கிறது. எவனை வஞ்சிக்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சத்துருவானவன் சுற்றி கொண்டிருக்கிறான், எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி. அப்போது நம்மை சுற்றி பிசாசும் சுற்றி கொண்டிருக்கிறான். நம்மை சுற்றி தேவனுடைய பாதுகாப்பு இல்லாமல் இருந்தால், யோபுடைய வாழ்க்கையை பிசாசு அழிக்க போகும் பொழுது அவன் தேவனிடத்தில் வந்து கேட்குறான், நீங்கள் அவனை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாக்கலையா? அந்த வேலியை எடுத்துருங்க பாருங்கள், அவன் உங்களை தூசிப்பான் அப்படின்னு சொல்லி பிசாசு யோபுவை குறித்து கர்த்தரிடத்தில் வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணுறான். கர்த்தர் யோபுவினுடைய உத்தமத்தை அறிந்திருந்தார். அவர் சொல்கிறார், தைரியமாக நீ அவனை தொடு, அவன் ஜீவனை மாத்திரம் நீ ஒன்றும் பண்ணிடக்கூடாது. இவன் போகிறான், அவன் பிள்ளைகளை அழிக்கிறான், அவனுடைய ஆடு மாடுகளெல்லாம் அழிக்கிறான், கடைசியாக அவனுடைய சரீரத்தையும் தொடுறான். ஆனாலும் யோபு தன் உத்தமத்தில் நிற்கிறார். அவர் சன்மார்க்கன்,
நல்லவர், உண்மை உள்ளவர். அந்த யோபுவை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது யோபு புஸ்தகத்தில் பாருங்கள், யோபுவின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் பாருங்கள் இவனை யோபு குறித்து சொல்கிறாரு. 8ஆம் வசனம் 1ஆம் அதிகாரம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விலகுகிறனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். இப்படி தேவன் நம்மை குறித்து ஒரு சாட்சி சொல்லணும். நம்முடைய சாட்சி தேவனுடைய சமூகத்திலிருந்து வரணும். இன்றைக்கி நிறைய கள்ள சாட்சிகள் இருக்குது, பொய் சாட்சிகள் இருக்குது. பணம் கொடுத்தா தவற நல்லதுன்னு சொல்லுவாங்க, நல்லது கெட்டதுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அரசாங்கமே அப்படி தான் இருக்குது. எதையும் நம்ம போய் நியாயம் கேட்டு கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டில் நியாயம் கிடைக்கும்னு நினச்சா அங்கே காசு வாங்கிக்கிட்டு நியாயத்தை மாற்றி அநியாயத்தை நியாயம் என்று சொல்லுகிறதான நிறைய நீதிமன்றங்கள் இந்த நாட்களில் உலகத்தில் உண்டு. நீதிபதிகள் எல்லாரையும் நான் குறை சொல்லலை. ஒரு சிலர் இத்தகையதான தீமையான நீதிபதிகளாக இருக்கிறாங்க. அப்போது அவங்க என்ன சொல்லுவாங்க? நல்லதை கெட்டதுன்னு வாங்க, கெட்டதை நல்லதுன்னு வாங்க. இனிப்பை புளிப்புன்னு சொல்லுவாங்க, புளிப்பை இனிப்புன்னு சொல்லுவாங்க. கருப்பை வெள்ளைன்னு சொல்லுவாங்க, வெள்ளையை கருப்புன்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த உலகத்தில் காணப்படுகிற நீதி. அப்போது நம்முடைய நீதி தேவனுடைய நீதியாக இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு நியாயம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்முடைய சார்பில் இருந்தால் நமக்கு விரோதமாக யாராலையும் நிற்க முடியாது. கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதியாக இருக்கும் பொழுது நம்முடைய வழக்குகளில் நம்ம ஒரு நாளும் தோற்று போகவே போவது கிடையாது. ஒருவேளை வழக்குகள் தோற்று போவது போல காணப்படலாம், ஆனால் இறுதியில் கர்த்தர் அந்த வழக்கின் முடிவை மாற்றுவார். பிசாசு பாருங்கள், யூதர்கள் எல்லாம் அழிக்கணும்னு சொல்லி ஒரு திட்டம் போட்டிருந்தான். ஒரு குறிப்பிட்ட நாளில் அந்த இனத்தையே அழிக்கணும்னு சொல்லி அவன் ஒரு திட்டம் போட்டிருந்தான். ஆனால் கர்த்தர் காரியத்தை தலைகீழாக மாற்றினான். எந்த நாளில் யூதர்களெல்லாம் அழிக்கணும்னு நினச்சிருந்தாங்களோ அந்த நாளில் யூதர்கள் அந்த எதிரிகளை அழிக்கும்படியாய் கர்த்தரை மாற்றினான். இந்த நாளிலேயும் இஸ்ரவேல் தேசத்தில் பயங்கரமான யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. சுற்றிலுமாக 7 நாடுகள் இந்த சின்ன நாட்டை தாக்கி கொண்டே இருக்கிறது. ஆனால் இதற்கு மத்தியில் அந்த யுத்தத்தில் பார்க்கும் பொழுது அநேக சாட்சிகளை கேட்குறோம். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அந்த இஸ்ரவேல் தேசத்தை அழிக்கணும்னு ஒரு இடத்துலேருந்து ஒரு ஏவுகணை அனுப்புகிறான். அந்த ஏவுகணை வேகமாக போயிட்டு மறுபடியும் அனுப்ப இடத்துக்கு திருப்பி வந்து யார் அழிச்சானோ அவனை அழிச்சிடுச்சு. இப்படி நிறைய சாட்சிகளை இந்த நாட்களில் நம்ம பார்க்கணும். காரணம் என்ன தெரியுங்களா? தேவன் தன்னுடைய ஜனங்களுக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். தேவன் அவருடைய ஆதரவாக இருக்கும் பொழுது பறந்து காக்குகிற பட்சிகளைப் போல கர்த்தர் இரவும் பகலும் எருசலேமின் மேல் அவர் ஆதரவாக இருக்கிறார். நம்மை சுற்றிலும் தேவன் ஆதரவாக இருக்கிறார். ஆனால் தான் நம்மளால் சொல்ல முடியும், பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். வாதை என் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. என் சத்துருக்களுக்கு சம்பவிக்கிறதை என் கண்கள் பார்க்கும். மற்றவங்க பார்த்து சொல்கிறதில்ல, நானே சாட்சி சொல்லும்படியா கர்த்தர் என்னை எடுத்து நிறுத்துவார். இதெல்லாம் எப்படி? தேவனுடைய வார்த்தையை நீங்களும் நானும் கை கொண்டு இருக்கும் பொழுது நம்மை சுற்றி சத்துருவினால் போடப்படுகிற தீமையான அடிமைத்தனத்தின் விலங்குகளை ஒழித்து கர்த்தர் நமக்கு நிச்சயமாகவே பதில் கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அப்போது இந்த நாட்களில் நாம் இதிலிருந்து வெளியே வருவதற்கு நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த சங்கிலிகளை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது வேதத்தின் அடிப்படையில் இந்த சங்கிலிகள் என்பது ஒரு ஆபரணமாக இருக்கிறது, கழுத்துக்கு போடுற செயின். யோசேப்புக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு பதவி உயர்வை கர்த்தர் கொடுக்கிறார். சிறையில் இருந்ததான அவனை விடுதலையாக்கி அவனுடைய கை கால்களில் இருந்ததான சங்கிலிகளெல்லாம் உடைத்து போட்டு அவன் கழுத்துக்கு ஒரு சரப்பணியை, ஒரு சங்கிலியை உண்டாக்கி அவனை ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்குள்ளாக வைக்கிறார். அப்போ இந்த அந்தஸ்து சங்கிலி நம்முடைய கழுத்தில் இருக்கணும். தீமையின் சங்கிலிகள் நம்முடைய கழுத்தை விட்டு வெளியேறணும். இதற்காக தான் இந்த நாளில் நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக
இருக்கிறது. இந்த சங்கிலிகள் என்று சொல்லும் பொழுது சிறையில் இருக்கிறவர்களுக்கு சங்கிலிகளை போடுவாங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இங்கே சிம்சோனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். சிம்சோன் தேவ ஆவியினாலே நிரம்பி அவனை அதுக்கு முன்னாடி பிடிக்கணும்னு எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த நேரத்திலலாம் அவன் கர்த்தருக்கு கொஞ்சம் பிரியமில்லாமல் நடந்தாலும் கொஞ்சம் தேவனை குறித்து அவனுக்கு ஒரு உணர்வு இருந்துச்சு. அந்த ஒரு நாளில் இவன் என்ன பண்ணால், அந்த விரோதிகள்கிட்டயே போய் இவன் அவளுடைய அந்த விரோதியினுடைய பெண்ணினுடைய மடியில் படுத்துக்கிட்டு நித்திரை செய்யும் பொழுது அவன் தலைமுடியை மொட்டை அடித்து அவனை சிறைப்பிடித்து அவனை பாருங்கள் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். ஒரு காலத்தில் விடுதலையோடு ஆண்டவருக்காக அற்புதங்கள் எல்லாம் செய்தவர். ஒரு கழுதை தாடை எலும்பை வைத்து ஆயிரக்கணக்கான பேரை கொன்றவன் அவன். பெரிய மதில்கள் சுவர்கள்லாம் இருந்துச்சு. அதுக்கு மத்தியில் இவனை வைத்து இவனை இந்த ராத்திரியில் இவனை பிடிச்சணும்னு சொல்லி விடிய விடிய காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நடுராத்திரியில் எழுந்து வந்து அந்த பட்டணனுடைய கதவுகளை பிழித்து அதை உடைத்து தன்னுடைய தோளின் மேல் சுமந்து கொண்டு வெளியே வந்தவன் தான் சிம்சோன். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணிட்டான்? அவன் அடிமைப்பட்டு போயிட்டான். பிசாசினால் பிடிக்கப்பட்டு போயிட்டான். அவனுடைய கைகளிலும் கால்களிலும் விலங்கு போட்டு அடைத்து வைத்திருந்தார்கள். அப்போ விலங்கு என்பது அடிமைத்தனத்தின் வாழ்க்கையை குறிக்கிறதாக இருக்கிறது. அதே நேரத்தில் புதிய ஏற்பாட்டில் பவுலும் சங்கிலிகளினால் கட்டப்பட்டிருந்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வருங்க. பவுல் இங்கே சிறைப்பிடிக்கப்பட்டு போகிறார். தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி கொண்டிருந்தால் அவங்க மேலே வீணான குற்றம் சுமத்தி அவனை சிறைப்பிடித்து என்ன பண்ணிட்டாங்க? அவனை பாருங்க 20ஆம் வசனம். இந்த காரியத்தின் நிமித்தமே உங்களை காணவும் உங்களுடனே பேசவும் உங்களை அழைப்பித்தேன். இஸ்ரவேலுடைய நம்பிக்கைக்காகவே இந்த சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறேன் என்றான். அங்கு சிம்சோன் கட்டப்பட்டது அவன் செய்த பாவத்தின் நிமித்தமாக அடிமைத்தனத்தின் காரியத்தினாலே கட்டப்பட்டிருந்தான். இங்கே பவுல் என்ன பண்ணுறாருன்னா சத்தியத்தின் நிமித்தமாக கட்டப்பட்டவராக இருக்கிறார். அப்போது தேவனை நம்பி வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் வரலாம், உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவர் நம்முடைய தேவன். சங்கிலிகள் வரும், கட்டப்படுவோம். ஆனாலும் கட்டப்பட்டிருந்தாலும் கர்த்தர் அந்த கட்டுகளுக்கு மத்தியில் நம்மளோடு இருந்து நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். இந்த தேவன் தான் நம்முடைய தேவனாக இருக்கிறார். இவர் தான் நம்மளை சதா காலமும் நம்மை வழி நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். இப்போது வேதத்தின் அடிப்படையில் சங்கிலி என்பது பதவியை குறிக்கிறது, அதிகாரத்தை குறிக்கிறது. சங்கிலி என்பது சிறைப்பிடிக்கப்படுகிறத குறிக்கிறது. நியாய தீர்ப்பை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கட்டளெடுக்கிறதாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் சிறையில் அடைத்து வைத்தல் அப்படின்னா அது ஒரு ஆவிக்குரிய ஒரு யுத்தமாக இருக்கிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிக்கும் பொழுது, சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாதிபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமாக என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். இந்த இடத்துல பவுல் சங்கிலிகளினால் கட்டப்பட்டிருக்கிறார். இவர் என்ன பாவம் செஞ்சார்? இவர் என்ன தப்பு செஞ்சார்? இல்லை. ஒரு காலத்தில் தேவன் அறியாத நாட்களில் தேவனுக்கு விரோதமான செயல்களில் ஈடுபட்டிருந்தார். இப்போ தேவனை அறிந்த வந்த பின்னாடியுமே இவர் மேலே வீணான நியாய தீர்ப்பை சொல்லி இவர்களை சங்கிலியால் கட்டப்பட்டு நின்றார் பவுல்.
நம்முடைய வாழ்க்கையிலுமே தேவ சமூகத்தில் நாம் தைரியமாக எழுந்து நிற்கும் பொழுது, தேவனுக்காக நிற்கும் பொழுது, இந்த சங்கிலிகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அது நம்மை எந்த சேதமும் படுத்தாது. சிங்கத்தின் கெபியில் நம்மளை தூக்கி போட்டாலும், அக்கினி சோலைக்குள்ளே நம்மளை தூக்கி போட்டாலும், கர்த்தர் நமக்காக அந்த இடத்துல வந்து யுத்தம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அந்த தைரியம் அந்த நாட்களில் நமக்குள்ளே வரணும். நமக்குள்ளே எப்படி இருக்குது, பிரச்சனை நேரத்தில் சோர்ந்து போயிடுறோம். சங்கிலிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை இல்லை. சங்கிலிகள், ஆண்டவரை அறியாதவர்களுக்கும் ஒரு சங்கிலி இருக்குது, ஆண்டவரை அறிந்தவர்களுக்கும் ஒரு சங்கிலி இருக்கிறது. அதனால் தேவ சமூகத்தில் தேவ பிள்ளைகளாய் மாறினதான நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னா, தேவன் ஒரு நோக்கத்திற்காக இந்த பிரச்சனையை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்குறார். சில தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சில போராட்டங்கள் வரும். இப்போ நான் நல்லா தானே ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், ஒழுங்காக தானே ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், ஏன் என் வாழ்க்கையில் இந்த தீமை வருகிறதுன்னு நம்ம சொல்லி தேவனிடத்தில் கேள்வி கேட்க வேண்டாம். அந்த சங்கிலிகளுக்கு மத்தியில் ஒருவேளை அவிதமாய் கட்டப்பட்டு இருப்பீர்களானால், தேவனுடைய நாமத்தின் நிமித்தமாக, சத்தியத்தை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக, உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை, உங்களை அநியாயமாக திட்டி உங்களை தூஷிப்பார்களானால், நீங்கள் சங்கிலிகளினால் கட்டப்பட்டீர்கள் என்று சொல்லி அர்த்தம். அந்த சங்கிலிகளிலும் கர்த்தர் உங்களோடு இருப்பார், தம்முடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுப்பார். உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை அவர் நமக்கு வைத்து போயிருக்கிறார். சங்கிலியினால் கட்டப்பட்டதான அடிமைத்தனத்தின் சங்கிலியினால் கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு சமாதானம் இல்லை. தேவனை அறிந்ததான நம்முடைய வாழ்க்கையில் சங்கிலிகள் கட்டப்பட்டிருக்கும் பொழுது நமக்கு தேவன் சமாதானத்தை கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். இப்போ 2 இடத்துலையுமே சங்கிலிகள் உண்டு. தேவனை அறியாதவர்களுக்கும் சங்கிலிகளினால் கட்டப்பட்டிருக்கிறாங்க, தேவனை அறிந்தவர்களும் சங்கிலிகளினால் கட்டப்பட்டிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் யார் பக்கமாக இருக்கிறீங்க? நீங்கள் தேவனை சார்ந்து இருக்கிறீங்களா? தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் 100க்கு 100 கடைப்பிடித்து கொண்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கும் சங்கிலிகள் உண்டு, உங்களுக்கும் போராட்டம் உண்டு. ஆனால் அந்த போராட்டத்துக்கு மத்தியில் நம்முடைய யுத்தத்தை செய்கிறதான தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். யுத்தம் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. நம்மளால் தைரியமாக சொல்ல முடியும், நிச்சயமாக இந்த சோதனையில் நான் வெளியே வரப்போகிறேன், நிச்சயமாகவே இந்த சங்கிலி என் கையிலிருந்து அறுத்து விடுவதற்கு அல்லது அதை அவிழ்த்து போடுவதற்கு என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், மார்க்கு சுவிசேஷத்தில் கூட அங்கே ஒரு பிசாசை குறித்து நம்ம பார்க்குறோம். அவன் கல்லறைகளில் சுற்றி திரிகிறான். அவனை அந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா சங்கிலிகளினால் கட்டியிருக்கிறாங்க. ஆனால் அந்த சங்கிலிகளெல்லாம் உடைத்து கொண்டு அவன் வெளியே வரான். அப்போது அசுத்தாவி பிடித்தவனே சங்கிலியை உடைத்து கொண்டு வெளியே வருகிறான் என்று சொன்னால், பரிசுத்தாவியானவரால் நிரம்பி இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலுமே சங்கிலிகளை ஒடித்து கொண்டு வெளியே வருவதற்கு தேவன் உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதனால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் நம்ம எந்த இடத்துல கட்டப்பட்டிருக்கிறோம் என்பது தான் மிக முக்கியம். எதற்காக கட்டப்பட்டிருக்கிறோம்? நீதி நியாயத்திற்காக கட்டப்பட்டிருக்கிறோமா, இல்லைன்னா அநியாயம் செய்து கட்டப்பட்டிருக்கிறோமா? அநியாயம் செய்து கட்டப்பட்டிருந்தோமானாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய தேவன் இருக்கிறார். விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று சொல்லி தேவன் நமக்கு இந்த நாளிலே ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்லுகிறார். ஏன் என்னை விற்றீங்க, ஏன் என்னை அடிச்சிங்கன்னு நான் கேட்குறதுக்கு யாரும் இல்லைன்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை விடுதலை ஆக்கும்படியாக தம்முடைய வெளியேற பெற்ற இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். நம்ம இடத்துல நம்ம வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்தும் அவர் விடுதலையை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அதுவும் ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய சங்கிலியால் கட்டப்பட்டதான ஒரு காரியமாக இருக்கிறது. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்கள். இங்கே பவுல் சொல்கிறாரு, இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன், தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை. சுவிசேஷத்தின் நிமித்தமாக பவுல் பாதகனை போல, தப்பு செய்தவரை போல கட்டப்பட்டிருந்தாலும், துன்பத்தை அனுபவித்தாலும், அவருடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிற தேவனுடைய வசனமோ கட்டப்படவில்லை. நிறைய சிறைச்சாலையில் துன்பத்தை அனுபவித்து கொண்டிருந்ததான நிறைய தேவ பிள்ளைகள் உண்டு.
நம்முடைய தேசத்துலன்னா ஒரு சில இடங்களில் அபிதமாக இருக்கிறது. அநியாயமாக குற்றம் சாட்டி சிறையில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறாங்க. நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, நிறைய விசுவாசிங்க இருக்கிறாங்க, ஊழியம் செய்து சிறைப்பிடிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. வெளிநாடுகளில் கம்யூனிஸ்ட் கண்ட்ரிகளில் நிறைய பேரை இந்த பிசாசு என்ன பண்ணியிருக்கிறான், தந்திரமாக அவங்களை சிறைப்படுத்தி வைத்திருந்தாலும், நான் ஏற்கனவே சொன்னது போல் ரிச்சர்ட் வும்பிராண்டுன்னு சொல்லி ஒரு யூதர் தேவனுடைய நாமத்தின் நிமித்தமாக அவரை ரஷ்ய தேசத்தில் எத்தனையோ ஆண்டுகளாக அவரை சிறைப்பிடித்து வைத்திருந்தாங்க. அமெரிக்க தேசத்திலேருந்து பல ஆயிரம் கணக்கான டாலர்களை கொடுத்து அவரை வேலைக்கு வெளியே கொண்டு வந்தாங்க. ஆனாலும் கடைசி வரலும் அவர் அந்த விசுவாசத்தில் அவரை விட்டு விலகவே இல்லை. கட்டப்பட்டிருந்தாலும் துன்பத்துக்கு மத்தியில் இருந்தாலும் அவர் அதை ஒரு பொருட்டாகவே இல்லை. அந்த சிறை இருப்பு அவருக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வேளை இவ்விதமாக சிறைப்பட்டிருந்தாலும் துக்கத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், நம்மை விடுவிக்கிறதான தேவன் நம் அருகிலேயே இருக்கிறார். துன்பத்தை பார்த்து தூரத்திலிருந்து ஐயோ இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு அனுதாபம் சொல்லக்கூடிய தேவன் அல்ல. துன்பத்துக்கு மத்தியில், பிரச்சனைகளுக்கு மத்தியில் நம்ம கூடாகவே இருக்கிறாரு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற 3 பேரை தான் சிறையில் அக்கினி சோலையில் போட்டிருந்தாங்க. ஆனால் அந்த ராஜா பார்க்கும்பொழுது 4 பேர் உலாவி கொண்டிருந்தாங்களாம். அந்த ராஜாவே சாட்சி சொல்கிறாரு, 3 பேரில் நான் அக்கினியில் போட்டேன், இங்கே 4 பேர் உலாவி கொண்டு இருக்கிறாங்க. 4வது மனிதனுடைய சாயல் தேவபுத்திரனுடைய சாயலாக இருக்கிறது என்று சொல்லி அந்த ராஜாவே சாட்சி சொல்கிறாரு. காரணம், தேவனும் அவர்களுக்காக அந்த அக்கினி சோலையில் இறங்கி அவர்களை தப்புவிக்க பாதுகாக்க போதுமானவராக இருந்தார். சிங்க கெபியிலே நான் விழுந்தாலும், சுட்டரிக்கும் அக்கினி என் மேல் இருந்தாலும், பனி துளியாய் என்னை அவர் என்ன பண்ண போகிறாரு, நடத்த போகிறார். அந்த பாடலை நம்ம பாட போகிறோம். சிங்க கெபியில் ஒருவேளை நீங்கள் இருக்கலாம், அக்கினி சோலைக்குள்ளே இருப்பது போல் இருக்கலாம், ஆனாலும் தேவன் விடுதலை தர போதுமானவராக இருக்கிறார். உங்களுடைய விடுதலையை தரக்கூடிய தேவன் நம்முடைய தேவன். ஆகவே அதை உணர்ந்து நாம் இந்த பாடலை பாடப்போகிறோம். சிங்க கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்னியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். நம்பிக்கையோடு இந்த பாடலை பாடப்போகிறோம். அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தே பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்க கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா. சிங்க கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தே பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க விசுவாசத்தோடு பாடுவோமா? சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே காண்பவர். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் சேனை
சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே, ஆவியினால் யுத்தம் வெல்வேனே. சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே, அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ துளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் நமக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. பிசாசுடைய சூழ்ச்சிகள் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. அற்புதம் எனக்காக செய்பவர், என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர், என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். அல்லேலூயா. விசுவாசத்தோடு சொல்லுவோமா? காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ஒருவேளை சங்கிலியினால் கட்டப்பட்டது போல் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும். மனுஷனுடைய வார்த்தைகள் ஒன்றுத்துக்கும் உதவாது. பிரயோஜனமில்லாத வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேர் ஆலோசனை சொல்லுவாங்க. அதனால் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்குதுன்னு வச்சிங்களேன், நம்ம என்ன குழியில் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை நம்மை தேற்றும், நமக்கு சமாதானத்தை கொடுக்கும், நமக்கு விடுதலையை தரக்கூடிய தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். இந்த நாட்களிலே அடிமைத்தனத்தின் வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்டதான தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான அந்த அடிமைத்தனத்தின் காரியங்களை 1-2 நான் சொல்கிறேன் பாருங்கள். பயம் என்றதான அடிமைத்தனம் நம்மை சுற்றி இருக்கும். இரவும் பகலும் நம்மளை ரொம்ப பாதிச்சுக்கிட்டே இருக்கும். கண்ணை மூடினாலும் பயம் இருக்கும், தூங்கினாலும் அந்த கனவுல வந்து பிசாசு நம்மக்கிட்ட இதை செய்கிறேன் அதை செய்கிறேனுமா. அப்போ பயம் என்றதான சங்கிலிகள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெட்டி எறியப்பட வேண்டும். காரணம், நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், அவர் விடுதலையை தரக்கூடியதான தேவனாக இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலிருந்து 36ஆம் வசனம் வரலும் நம்ம வாசிக்கலாம் பாருங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அவர்களுக்கு பிரயோத்திரமாக நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளாக இருக்கவில்லை, விடுதலையாவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திறான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த இடத்துல இருக்கிற யூதர்கள் நாங்கள் யாருக்கு அடிமையானவர்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த மெய்யான விடுதலை, அவங்களுக்கு மெய்யான அடிமைத்தனம் என்னன்னு தெரியல.
பாவம் செய்கிறவர்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருக்கிறாங்க. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் பயம் இருக்குமானால் நம்மை அடிமைத்தனத்தின் வல்லமை ஆட்கொண்டு இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். நிறைய பேருக்கு கோபம் வரும், அடக்க முடியாத கோபம். இது ஒரு விதமான அடிமைத்தனத்தின் வல்லமை தான். கோபத்தில் நம்ம நிறைய காரியங்களை பேசிடுவோம், அதுக்கப்புறம் உட்காந்து தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்போம், மனம் வருந்துவோம், ஆண்டவரே இப்படி தவறு செஞ்சுட்டுவேன்னு சொல்லுவோம். செய்கிற நேரத்தில் நம்மளால் அதை தடுக்க முடியல. காரணம், கோபம் என்றதான அடிமைத்தனத்தின் வல்லமை நம்மை சுற்றி இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். அடுத்ததாக பெருமை. பெருமை என்றதான அடிமைத்தனத்தின் வல்லமை நமக்குள்ளாக இருக்கிறது. கசப்பு என்றதான அடிமைத்தனத்தின் வல்லமை நமக்குள்ளாக இருக்கிறது. ஒருத்தரையும் மன்னிக்க முடியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் கசப்பு இருக்கிறது. மன்னிக்க முடியாத குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. எல்லாமே ஒரு அடிமைத்தனம் தான். அதனால் அடிமைத்தனத்தில் இல்லைன்னு சொல்லி அந்த அந்த இவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, 33ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், யோவான், அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளாக இருக்கவில்லை, விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர்கள் என்றார். அவங்க கட்டப்பட்டதையே உணர முடியாதபடிக்கு அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு நாள் அடிமைகள் அல்ல, நாங்கள் ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், நாங்கள் ஆராதனைக்கு வந்துட்டு இருக்கிறோம், நாங்கள் விடுதலையோட தேவனை ஆராதிக்கிறோம், நாங்கள் உண்மையாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ இன்னும் அடிமைப்பட்டிருக்கிற, உனக்குள்ள இருக்கிற பயத்தினால் நீ கட்டப்பட்டிருக்கிற, உன்னுடைய பாரத்தினால் நீ கட்டப்பட்டிருக்கிற, உனக்குள்ள இருக்கிற பெருமை என்றதான ஆவியினால் கட்டப்பட்டிருக்கிற, உனக்குள்ள இருக்கிற கசப்பு இன்னும் நீ கட்டப்பட்டிருக்கிறது, உனக்குள்ள மன்னிக்க முடியாதபடி இருக்கிறதான இரவும் பகலும் உன்னை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கிறதான அந்த ஆவியை குறித்து நீ உணர முடியாமல் இருக்கிற, ஆனால் மன்னிக்க முடியாத காரியங்கள் நீ அடிமைத்தனத்தில் இருக்கிறே என்று இன்னும் உணர்த்தி கொண்டே இருக்கிறது. அடுத்ததாக இருதய கடினம். என்னதான் தேவன் நம்மளோட நேருக்கு நேரு பேசினாலும் அந்த வார்த்தைகள் நமக்குள்ளே போகிறதே இல்லை. தேவனுடைய வார்த்தைகளை, வசனங்களை கேட்குறோம், பிரசங்கத்தை கேட்குறோம். இங்கே என்ன சொல்கிறாரு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன அந்த வார்த்தை, நமக்கு விடுதலை அளிக்க முடியாத சத்திய வார்த்தையை கேட்டாலும் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் விடுதலையே இல்லாமல் இருதய கடினம் இருக்கிறது. இது ஒரு பொல்லாத ஒரு தீமை செய்கிற வல்லமை. இதிலிருந்து விடுதலை பெறும்படியாக நீங்களும் நானும் இந்த நாட்களிலே ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அடுத்த நிறைய பேர் தத்துவம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. சத்தியம் சொன்னாலும் அவங்களால சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்கள் தாத்தா அப்படி பண்ணார், இந்த இதில் அப்படி இருக்குது, அவங்க சொல்லிக்கிறாங்க, இந்த இவர் சொல்லிக்கிறாரு, இப்படின்னு தத்துவம் தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம தத்துவம் பேசுவதற்காக அழைக்கப்படவில்லை, தேவனுடைய வார்த்தையை பேசணும். எங்கே பேசினாலும், யார்கிட்ட பேசினாலும் தேவனுடைய வார்த்தையை நாம் பேசும் பொழுது நிச்சயமாகவே அது நமக்கு விடுதலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. நிறைய பேர் அவிசுவாசம் என்கிறதான சங்கிலிகளினாலே, அடிமைத்தன வல்லமையினால் கட்டப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் மறைந்திருக்கிற அடிமைத்தனத்தின் வல்லமைகள். அதனால் அந்த யூதர்கள் சொன்னது போல் நாங்கள் யாருக்கு அடிமைப்பட்டவர்கள் என்று நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், பயம் இருக்கிறது, கோபம் இருக்கிறது, பெருமை இருக்கிறது, கசப்பு இருக்கிறது, மன்னிக்க முடியாத காரியங்கள் இருக்கிறது, இருதய கடினம் இருக்கிறது, அவிசுவாசங்கள் இருக்கிறது. இதெல்லாமே ஒரு அடிமைத்தனத்தின் வல்லமைகள் நம்மை கட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நீங்களும் நான் ஒத்துக்கொள்ள வேண்டும். இந்த நாட்களில் இப்படிப்பட்டதான அடிமைத்தனத்தின் வல்லமைகளில் இருந்து கொண்டு தேவன் எவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்வார். நாங்கள் யாருக்கு அடிமைப்பட்டவர்கள் அல்ல என்று சொல்ல முடியாது. நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற கோபம் என்றதான அந்த அடிமைத்தனம், பெருமை என்றதான அடிமைத்தனம், பயம் என்றதான அடிமைத்தனம், அவிசுவாசம் என்றதான அடிமைத்தனம், எத்தனை தான் வார்த்தை வசனம் கேட்டாலும் அது நம்முடைய இருதயத்துக்குள்ளே போய் கிரியை செய்ய முடியாதபடி இருதய கடினப்பட்டு இருக்கிறோம், அடிமைத்தனத்தில் இருக்கிறோம். இந்த ஆவிகளின் பிடிகளில் இருந்த கர்த்தர் நமக்கு இந்த நாட்களில் விடுதலையை தரும்படியாக நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமான காரியமாக இருக்கிறது. இதை குறித்து தான் பவுல்னு சொல்கிறார் பாருங்க, ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரலும் வாசிக்கலாம் பாருங்க. எப்படி எனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாக இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேனா? ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படி என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாக இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன்.
நன்மை செய்ய வேண்டும் என்கிறதான விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிறதான ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களை உண்டாயிருக்கிற பாவ பிரமாணம் என்னை சிறையாக்கி கொள்கிறது. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? பவுல் புலம்புறாரு, நான் நிர்பந்தமான மனுஷன், யார் என்னை விடுதலையாக்குவார்? இத்தகைய அடிமைத்தனத்தின் காரியங்கள் இருக்குது. மாம்சம் நமக்குள்ளே இருக்குது. அது நன்மை செய்ய மூலம் விடவே மாட்டேனுது. தீமை செய்ய தான் நம்மளை அதை தூண்டிக்கொண்டே இருக்கிறது. தீமை செய்யக்கூடாது நமக்குள்ளே ஒரு எண்ணம் இருந்தாலும் அங்கே போய் உக்காந்தவொடனே அந்த இடத்துல தீமை செய்கிற காரியங்களை பேசுகிறோம். ஒருத்தரை பார்த்த உடனே, ஒரு குடும்பத்துக்குள்ளே போய் பார்த்த உடனே அவங்களுக்குள்ளே இருக்கிற குறைகள் தான் நம்முடைய கண்களுக்கு முதலாவது வருது. இல்லைன்னா அவங்க செய்த தவறுகள் தான் நம்முடைய ஞாபகத்துக்கு வருது. நம்ம எத்தனையோ முறை மன்னிச்சிருக்கிறோம். திருவிருந்து ஆராதனையில் ஒப்பு கொடுத்து ஜெபிச்சிருக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் என்னை மன்னிச்சது போல் நானும் அவங்கள மன்னிக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கிறோம், ஒப்பு கொடுத்துருக்குறோம். அப்புறம் இந்த எண்ணம் நமக்குள்ளே வருது? அவங்க செஞ்ச பாவங்க, அவங்க செஞ்ச குறைகள், தவறுகள் ஏன் நம்முடைய இருதயத்துக்குள்ளே வந்து நம்மளை குத்திக்கிட்டே இருக்குது? நீங்களும் நானும் நிர்பந்தமான மனுஷர்களாக இருக்கிறோம். யார் இந்த மரண சரீரத்தில் நம்மை விடுதலையாக்குவார்? நம்மை விடுதலையாக்க பரிசுத்த ஆவியானவர் உண்டு. இயேசுவை உயிரோடு எழுப்பினவர் நமக்குள்ளாக வாசமாக இருப்பாரானால் சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அந்த வல்லமையுள்ள ஆவியானவர் தான் இந்த நாளிலே நம்முடைய மத்தியில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் ஒத்துக்கொள்வோம், ஆண்டவரே, நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், ஞானஸ்நானம் எடுத்த உண்மைதான், ஆலயத்துக்கு வர்றது உண்மைதான், ஆராதிக்கிறது உண்மைதான், மற்றவங்களுக்கு சத்தியம் சொல்கிறது உண்மைதான், மற்றவங்களுக்கு ஜெபிக்கிறது உண்மைதான். ஆனால் எனக்குள்ள வாசமாக இருக்கிறதான தீமையின் வல்லமைகள், பயம், கோபம், எரிச்சல், ஆத்திரம், மன்னிக்க முடியாத சுபாவம், இருதய கடினம், இதெல்லாம் எனக்குள்ளே இருக்குது. ஆண்டவரே, யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலையாக்குவார்? தேவன் சொல்ல, நான் உன்னை விடுதலையாக்குகிறேன். குமாரன் விடுதலையாக்கினால் விடுதலை ஆவீர்கள். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாட்களிலே விடுதலையாக்கக்கூடிய குமாரன் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். அவர் பக்கத்தில் இருக்கிறார். அவரை விடாதீங்க, பிடிச்சு கொள்ளுங்க. ஆண்டவரை, நீங்கள் எனக்கு விடுதலையை தந்தால் போதும். உங்களால் மாத்திரம் எனக்கு விடுதலையை தர முடியும். நான் ரட்சிக்கப்பட்டேன்ற ஒரு பெருமையில் இருந்துட்டேன். நான் சபைக்கு வந்த ஒரு உயர்ந்த எண்ணத்தில் இருந்துட்டேன். சபையில் வார்த்தைகளை கேட்டான். அந்த வார்த்தை என் இருதயத்துக்குள்ளே போய் கிரியை செய்யலை. என் இருதயத்தில் கடினத்தன்மை இருந்தது. அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். என் இருதய கடினத்தை மாற்றுங்க ஆண்டவரே. கடினப்பட்ட என் இருதயத்தை உடைங்க. உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் உண்மையாக நம்பி அதை விசுவாசிக்கணும். கர்த்தர் சொல்ல, விசுவாசிக்கிறவளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவணும்னு சொல்லி நிறைய காரியங்களை சொல்லியிருக்காரு. ஆனால் அதில் ஒன்று கூட என் வாழ்க்கையில் நடக்க மாட்டேனுது. நான் ஜெபம் பண்ணுற எந்த அற்புதமும் நடக்கலை. என் குடும்பத்தில், என் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வரல. காரணம், எனக்குள்ளே மறைந்திருக்கிற பாவமான சுபாவங்களே என்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. ஆகவே இந்த நாட்களில் என்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற தீமையின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே என்னை விட்டு வெளியேறும்படியாக நான் சொல்லி ஜெபிக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நாம் அறிக்கை செய்ய வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. ஆகவே நம்ம நாட்களில் ஜெபிக்க போகிறோம். நாம் யாவரும் எழுந்து நின்று நம்ம அறிக்கை செய்ய போகிறோம். நம்ம முதலாவது அடிமைத்தனத்தில் கட்டப்பட்டிருக்கிறோம் என்பதை நீங்களும் நானும் ஒத்துக்கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் எடுத்தோம், ஆராதனைக்கு வரோம், ஆனாலும் அடிமைகளாக இருக்கிறோம். பவுல் சொன்னது போல, யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலை ஆக்குவார்? கர்த்தரால் முடியும். அப்படிப்பட்ட பவுலே அப்படி சொல்கிறாரு. ஆனால் நாம் என்ன பண்ணிட்டோம்? நாங்கள் விடுதலை ஆகிட்டோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம், பாவம் மன்னிக்கப்பட்டுடுச்சு, ஆராதிக்கிறோம், நிச்சயமாக எங்களுக்கு விடுதலை உண்டு என்று சொல்கிறோம். நாமே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில் நம்மை சோதித்து பார்ப்போம். நம்முடைய இருதயத்தை சற்று ஆராய்ந்து பாருங்கள். எனக்குள்ளே மறைந்திருக்கிற தீமையின் வல்லமைகள் எது? என் வாழ்க்கையில் இருதய கடினங்கள் இருக்கிறது. எனக்குள்ளே காணப்படுகிற பயம் என்பது மறைந்திருந்து கிரியை செய்கிற ஒரு தீமை. அதை நம்மை அழிவுக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே தேவ சமூகத்தில் நாம் அர்ப்பணிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே,
உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவீர். அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவீர். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். அவரை பார்த்து சொல்லுவோமா? கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திருரத்தாலே சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கழுவும் திருரத்தாலே கழுவிங்க இருதயத்தை, நீரன்றி பாரில். அவரை பார்த்து சொல்லுங்க. ஏதும் நான் செய்திட செப்பீரே வாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி. செப்பீரே வாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி. கல்வாரியே நன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியே அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திருரத்தாலே இருதயத்தை, கழுவும் திருரத்தாலே இருதயத்தை. சுயமென்னில் மாறு சுத்தாவியே அனல் கூட்டு பெற்று வீசம் சாக தேவாருள் செய்குமே. சுயமென்னில் மாறு சுத்தாவியே அனல் கூட்டு பெற்று வீசம் சாக தேவாருள் செய்குமே. கல்வாரியே அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியே அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திருரத்தாலே கழுவிங்க இருதயத்தை, கழுவும் திருரத்தாலே கழுவிங்க இருதயத்தை. ஆவியோடாத்மா சரீர அன்பரே உமக்கென்றும் தந்தே. ஆலய
ஆசீர்வாதி தருளோ ஆவியோ சரீர அன்பரே உமக்கென்றும் தந்தே ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வாதி தருளோ கல்வாரியே அன்பீனையே கண்டு விரை தோடி வந்தே கல்வாரியே அன்பீனையே கண்டு விரை தோடி வந்தே கடுவும் திருரத்த காலே இருதயத்தை கழுவோவும் திருரத்தாலே இருதயத்தை பலிபீட பரனே அல்லேலூயா அவருடைய பலிபீடத்தில் ஒப்பு கொடுப்போமா அல்லேலூயா அடியேனை சித்தம் போல ஆண்டு நடத்திடுவி அடியேனை சித்தம் போல ஆண்டு நடத்திடுவி அல்லேலூயா தேவ சமூகத்து பலிபீடத்தில் நம்ம அர்ப்பணிச்சிடுவோம் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்துருவோம் ஆண்டவரே இறுதிய கடினத்தை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற பயத்தை என்னை விட்டு எடுத்து போட்டுருங்க ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற கசப்பை மன்னிக்க முடியாத சுபாவத்தை என்னை விட்டு மாற்றிடுங்க ஆண்டவரே ஹல்லேலூயா எனக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் இயேசுவை நாமத்தினால நீங்கட்டும் கர்த்தாவே நீர் தான் தேவன் என்பதை நான் விசுவாசித்தாலும் அநேக நேரங்களில் எங்களுடைய பிரச்சனை நேரத்தில் நாங்கள் உங்களை பார்க்காம சூழ்நிலைகளை பார்த்து பயத்தினால் கட்டப்பட்டிருக்கிறோம் அவிசுவாசத்தினால் பிடிக்கப்பட்டிருக்கிறோம் எங்களுடைய இறுதிய கடினம் இருக்குது ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகள் நாங்கள் வாயில் அறிக்கை செஞ்சாலும் அது இருதயத்தில் இல்லை ஆண்டவரே எங்களுடைய இறுதிய கடினத்தை மாற்றுங்க ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை எங்களுடைய இருதயத்தில் விதைச்சிடுங்க ஆண்டவரே இந்த நேரத்தில் எங்களை விட்டு எடுத்து போட்டுருங்க தீமையான காரியங்கள் எல்லாத்தையும் எங்களை விட்டு எடுத்து போட்டுருங்க அடிமைத்தனத்தின் வல்லமைகள் எங்களுக்கு விடுதலையாக ஆக்குங்க ஆண்டவரே யார் ஆண்டவர் எங்களுக்கு இந்த மரண சரீரத்திலிருந்து யார் எங்களுக்கு விடுதலை தர முடியும் உங்களால் மாத்திரம் தான் முடியும் ஆண்டவரே நாங்கள் அதை நம்புகிறேன் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுக்குறேன் என்னுடைய அவல நிலைமையை மாற்றுங்க ஆண்டவரே இந்த அசுத்தமான கிரியைகளை என்னை விட்டு எடுத்து போட்டுருங்க இந்த சூழ்நிலைகளை மாற்றுங்க ஆண்டவரே நான் உண்மையுள்ளவனாக இருக்க நான் விரும்புகிறேன் அதற்காக இந்த நேரத்தில் நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கலாமா ஆண்டவரை நான் உண்மையுள்ளவனாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் ஆண்டவரை நிறைய நேரத்தில் நான் தீர்மானம் எடுத்தாலும் அடுத்த நிமிடமே நான் மறந்து போயிடுறேன் ஆண்டவரை என்னுடைய எதிரிட்டு வருகிற சூழ்நிலைகளை பார்த்து நான் பயந்தறேன் ஆண்டவரை மற்றவங்க மேலே கசப்போடு இருக்கிற ஆண்டவரை மன்னிக்க முடியாத சுபாவத்தில் இருக்கிற ஆண்டவரை இறுதிய கடினத்தை என்னை விட்டு எடுத்து போட்டுருங்க ஆண்டவரை பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாய் எங்கள் மேலே இறங்கி வரும்படியாக இப்பொழுது நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த காரியத்தை நாம் அறிக்கை செய்ய போகிறோம் ஹல்லேலூயா என்னை கட்டி வைத்திருக்கிற அனைத்து விதமான சங்கிலிகளும் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்பட்டு போவதாக நம்மளை கட்டி வச்சிருக்குது சங்கிலி அந்த சங்கிலி உடைக்கப்பட வேண்டும் ஆனால் சொல்ல போகிறோம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை கட்டி வைத்திருக்கிற பயம் என்றதான சங்கிலி இருக்கிறது கோபம் என்றதான சங்கிலி இருக்கிறது ஆண்டவரே பெருமை என்றதான சங்கிலி இருக்கிறது கசப்பு என்றதான சங்கிலி இருக்கிறது மன்னிக்க முடியாத சுபாவங்கள் என்ற சங்கிலி இருக்கிறது இறுதிய கடினம் என்ற சங்கிலி இருக்கிறது ஆண்டவரே அவிசுவாசம் என்றதான சங்கிலி எங்களை கட்டி போட்டிருக்கிறது ஆண்டவரே இந்த சங்கிலிகளிலிருந்து என்னுடைய இருதயத்திற்கு இந்த நாளில் ஒரு விடுதலையை தாங்க என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு விடுதலையை தாங்க ஆண்டவரே குமாரன் விடுதலையாக்கினால் விடுதலையாவீர்கள் சொன்ன வார்த்தையின்படி இந்த நாளில் குமாரனாகிய இயேசுவே எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மெய்யான ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்கும்படியாய் விடுதலையோடு உம்மை துதிக்கும்படியாய் விடுதலையோடு உம்மை ஆராதிக்கும்படியாய் எங்களுடைய நம்பிக்கைக்குரிய உங்களை மாத்திரம் நாங்கள் நம்பிக்கையாய் வைத்துக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே
எந்த விதமான பணத்தின் மேலேயோ எங்களுடைய குடும்ப அந்தஸ்தின் மேலேயோ ஹல்லேலூயா மற்றவங்க மேலேயோ நாங்கள் எங்களுடைய நம்பிக்கை வைக்காமல் உங்களை மேலே மாத்திரம் நாங்கள் எங்களுடைய நம்பிக்கை வைக்க, உங்களை மாத்திரம் சார்ந்து கொள்ள, உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் பிசாசு நுழையும்படியாய் ஏற்பட்டிருக்கிற அனைத்து விதமான உடைந்து போன பகுதிகளும் இயேசுவின் நாமத்தில் அடைக்கப்படுவதாக. சொல்லாமா, எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே பிசாசு நுழையும்படியாய் திறக்கப்பட்டிருக்கிற எல்லா வாசல்களும் இயேசுவின் நாமத்தினால் பூட்டப்படுவதாக. ஆண்டவரே, பிசாசுக்கு என்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் எங்களுடைய வாழ்க்கையை விட்டு அடைக்கப்படும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய எல்லைகளில் காணப்படுகிற திறந்திருக்கிற பகுதிகள் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே அடைக்கப்படும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே, நான் என்னுடைய அழைப்பிலே தேவ சமூகத்து அக்கினியை இயேசுவின் நாமத்தில் பற்றி எறியும்படியாய் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய அழைப்பில் தேவ சமூகத்தின் அக்கினி எப்பயுமே பற்றி எறிந்து கொண்டே இருக்கணும். அப்போ பிசாசு உள்ள நுழைய முடியாது. அக்கினி இருக்கிற இடத்துல பிசாசால் நுழைய முடியாது. தேவன் அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறார். ஆகவே எங்களுடைய அழைப்பில் தேவ சமூகத்து அக்கினி இயேசுவின் நாமத்தினாலே எப்பொழுதும் பற்றி எறிவதாக என்று சொல்லலாமா? தேவ சமூகத்து அக்கினி எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய எல்லைகளில், எங்களுடைய குடும்பத்தில் எப்போதும் பற்றி எறியும்படியாக நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் பரலோக அபிஷேகம் பாய்ந்து வருவதாக. நமக்குள்ளாக தேவ சமூகத்து அனாயிண்டிங் அது உள்ளே வரணும். அதற்கு இடம் கொடுப்போமா? அதற்கு எதிர்த்து நிற்க வேண்டாம். பரிசுத்த ஆவியானவருக்கு எதிர்த்து நிற்க வேண்டாம். நாம் தேவ சமூகத்து பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளே வரும்படியாக நம்ம கூப்பிடுவோம். ஆண்டவரை, எங்களுக்குள்ள தேவ சமூகத்து அபிஷேகம் எங்களுக்குள்ளாக பாய்ந்து வருவதாக. எங்களுடைய இருதயத்துக்குள்ளாக மறைந்திருக்கிற தீமையான வல்லமைகள் எங்களை விட்டு வெளியேறும்படியாக தேவ சமூகத்து அபிஷேகம் எங்களுக்குள்ளாக பாய்ந்து வருவதாக. ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் காணப்படுகிற வளர்ச்சியை தடை செய்யும்படியாய் போட்டப்பட்டிருக்கிற பூட்டுகள் திறக்கப்படுவதாக, சங்கிலிகள் உடைந்து போவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம சொல்ல போகிறோம், எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சியை தடை செய்யும்படியாய் பூட்டப்பட்டிருக்கிற பூட்டுகள் திறக்கப்படுவதாக. எங்களை சுற்றி பிசாசினால் போடப்பட்டிருக்கிற சங்கிலிகள் உடைக்கப்படும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். அதன் பேர் முதலாய் எரிந்து போவதாக. எங்களுடைய வாழ்க்கையில் அதன் பேர் முதலாய் சொல்லப்படாமல் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமம் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு விடுதலையை தரும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் உமது சத்தத்தை கேட்க முடியாதபடிக்கு, உங்களுடைய கிரியைகளை பார்க்க முடியாதபடிக்கு செயல்படுகிற ஆவிக்குரிய குருட்டாட்டங்களும் செவிட்டு தன்மைகளும் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய கண்கள் குருடாட்டம் இருக்கிறது, ஆவிக்குரிய செவிகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் நம்மளால் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியல. தேவன் நம்மளோட பேசும்படியாக ஒவ்வொரு முறையும் நம்மளோட உறவு கொள்ளும்படியாக அவர் வராரு. ஆனால் அந்த சத்தத்தை கேட்க முடியாதபடி நம்முடைய காதுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய மகிமையை பார்க்க முடியாதபடி நம்முடைய காதுகள் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வேளையில் சொல்லுவோம், அடைக்கப்பட்டிருக்கிற கண்கள் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படுவதாக. ஆண்டவரை, மூடப்பட்டிருக்கிற செவிட்டு காதுகள் இயேசுவின் நாமத்தினாலே திறப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னுடைய ஆவிக்குரிய குருட்டாட்டத்திற்கும் செவிட்டு தன்மைக்கும் பின்புறமாய் கிரியை செய்கிற எல்லா விதமான பலவான்களும் இயேசுவின் நாமத்தில் செயலிழந்து போவார்களாக. ஹல்லேலூயா. நம்முடைய கண்களுக்கும் காதுகளுக்கும் பின்னாடி இருந்து செயல்பட்டு வருகிற பலவான்கள் என்று ஒன்று இருக்கிறது. அது நம்முடைய குடும்பத்தில் தலைமுறையாய் அடைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய தாத்தா பாட்டி காதை அடைச்சி வச்சிருந்துச்சு. நம்ம அம்மா அப்பா காதை அடைச்சி வச்சிருந்துச்சு. இப்போ என் காதையும் அது அடைச்சி வச்சிருக்குது. என் பிள்ளையினுடைய காதையும் அடைச்சி வச்சிருக்குது. தலைமுறையாய் வருகிற பலவான்கள் என்னுடைய காது பகுதியை விட்டு, என் கண் பகுதியை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கலாமா? என் கண்ணை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே. பலவானே, என் கண்ணை விட்டு வெளியே போ, என் காதை விட்டு வெளியே போ பலவானே. இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்தாவினுடைய அக்கினியால என்னுடைய காதுகளும் கண்களும் சுத்திகரிக்கப்படும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் எனது கண்களும் செவிகளும் இயேசுவின் நாமத்தில் பரலோக அபிஷேகத்தினால்
திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் கண்களும் காதுகளும் பரலோக அபிஷேகத்தினால் திறக்கப்படும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவனே, என்னுடைய ஆவிக்குரிய கண்களும் செவிகளும் இயேசுவின் நாமத்தில் மீட்கப்படுவதாக. பிசாசிடத்தில் நம்ம அடிமைப்பட்டு போயிட்டோம். இப்போ நம்முடைய கண்களும் காதுகளும் இயேசுவின் நாமத்தில் மீட்கப்படும்படியாக நம்ம அதை ரெஸ்டோர் பண்ணும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர், என் கண்ணும் என் காதும் பிசாசிடத்தில் அடிமைப்பட்டு போயிருந்தது ஆண்டவரே. அவனிடத்தில் சிக்கி கொண்டிருக்கிற என்னுடைய கண்கள் என்னுடைய காதுகள் இயேசுவின் நாமத்தினாலே மீட்கப்படும்படியாக திறக்கப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னுடைய கண்களை கட்டி வைத்திருக்கிற அனைத்து தடைகளும் இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்க்கப்படுவதாக. நம்முடைய கண்ணை பிசாசு கட்டி வைச்சிருக்கிறார். கட்டப்பட்டிருக்கிற கண்கள் திறக்கப்படுமானால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவ சமூகத்திலிருந்து தரிசனங்களை பார்ப்போம், சொப்பனங்களை பார்ப்போம். நமக்கு வரக்கூடிய தீமைகளை அவர் எது முன்னாடியே நமக்கு சொல்லுவார். அது சொல்ல முடியாதபடி, பார்க்க முடியாதபடி நம்முடைய கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் எங்களுடைய குடும்பத்தில் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக. வரப்போகிற காரியங்களை நீங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறத நாங்கள் பார்க்க முடியாதபடிக்கு எங்களுடைய செவிகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய கிரிகளை பார்க்க முடியாதபடி எங்களுடைய கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. எங்களுடைய தூக்கத்தில் நீங்கள் எங்களோட பேசுகிறீங்க ஆண்டவரே. நாங்கள் கர்த்தாவே ஹல்லேலூயா விழித்திருந்தாலும் எங்களோட பேசி கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய சத்தத்தை கேட்க முடியாதபடி, பார்க்க முடியாதபடி அடைக்கப்பட்ட கண்கள் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தில் நான் இழந்து போன அனைத்து விதமான பலனையும் மறுபடியும் பெற்றுக்கொள்ளுகிறேன். சங்கிலிகளினால் கட்டப்பட்டு பலவீனப்பட்டிருக்கிறோம். இப்போ நம்ம சொல்ல போகிறோம், இயேசுவின் நாமத்தில் நான் இழந்து போன அனைத்து விதமான பலனையும் இயேசுவின் நாமத்தில் நான் மறுபடியுமாய் பெற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கிறேன். ஆவியானவர், இந்த நாளில் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற அழைப்பை நம்ம ஒரு நாள் இழந்து போகக்கூடாது. நம்ம எல்லாரையும் குறித்து கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு தான் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பை நம்ம இழந்து போயிட்டோம். இந்த நாளில் சொல்லுவோம், ஆண்டவரே, நான் இழந்து போன அழைப்பை மறுபடியுமாய் பெற்றுக்கொள்ளும்படியாக நான் வந்திருக்கிறேன். என்னை அழைத்த அழைப்பை நம்ம ஒரு நாள் இழந்து போகக்கூடாது. கர்த்தாவே, உங்களுடைய சமூகத்தில் அந்த பெற்றுக்கொண்டதான அந்த தரிசனங்களை நான் ஒரு நாள் இழந்து போகக்கூடாது ஆண்டவரே. இந்த உலக கண்களினால, உலக காதுகளினால நான் கேட்க முடியாதபடி கர்த்தாவே, என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, எனக்காக நீங்கள் வைத்திருக்கிற அழைப்பை நான் ஒரு நாள் இழந்து போகாதபடிக்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையில் சத்தியத்திற்கு விரோதமாய் போராடுகிற அனைத்து விதமான எதிரிகளும் இயேசுவின் நாமத்தில் செயல்படாமல் போவதாக. ஹல்லேலூயா. சொல்லலாமா? ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் சத்தியத்துக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா தீமையின் வல்லமைகளிலிருந்தும் நாங்கள் வெளியேறும்படியாக இந்த நாட்களில் சொல்லுகிறோம். என்னை பின்னுக்கு இழுக்கும்படி என் மேல் சத்துருவினால் போடப்பட்டிருக்கிற அனைத்து விதமான நுகங்களும் இயேசுவின் நாமத்தில் உடைந்து போவதாக. பிசாசினால் நம்ம மேலே ஒரு நுகம் போட்டிருக்குது. அந்த நுகம் என்ன பண்ணுது? நம்மளை பின்னுக்கு இழுக்கும்படியாக செயல்படுது. என்னை பின்னுக்கு இழுக்கும்படியாக செயல்படுகிற அனைத்து நுகங்களும் இயேசுவின் நாமத்தினாலே என் மேலிருந்து, என் குடும்பத்தின் மேலிருந்து உடைக்கப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆவியானவர், நீர் இந்த நாட்களில் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வாளாக அல்ல, தலையாக செயல்படும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாக இருந்து செயல்படுவீராக. ஹல்லேலூயா. சொல்லலாமா? நாங்கள் வாளாக செயல்பட்டோம், அதற்காக நாங்கள் அழைக்கப்படலை. தலையாக இருக்கணும்னு தான் கர்த்தர் எங்களை அழைச்சிருக்கிறீங்க. நாங்கள் வாளாக அல்ல ஆண்டவரே, தலையாக இருக்கணும் ஆண்டவரே. கீழான நிலையில் இருக்கிறோம், மேலான நிலைக்கு வரும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செயல்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையில் உயர்வுக்கான அனைத்து விதமான ஒத்தாசைகளும் என்னை வந்து சேருவதாக. ஹல்லேலூயா. சொல்லாமல் வாழ்க்கையில் உயர்வுக்கான அனைத்து விதமான ஒத்தாசைகளும் என்னை வந்து சேரும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய கரங்களின் மூலமாய் நான் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு செயல்படுகிற அனைத்து விதமான தீமையான காரியங்களும் என்னுடைய கரங்களை விட்டு
விலகி போவதாக. ஹல்லேலூயா. எங்களுடைய கரங்களின் மூலமாய் நாங்கள் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு செயல்படுகிற அனைத்து விதமான தீமையான காரியங்களும் எங்களுடைய கரங்களை விட்டு விலகி போவதாக. ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில் நான் கட்டப்பட்ட இடத்திலிருந்து வெளியேற முடியாதபடிக்கு கண்காணிக்கின்ற தீமையின் கண்கள் இயேசுவின் நாமத்தில் குருடாவதாக. ஹல்லேலூயா. நம்ம கட்டப்பட்டிருக்கிற இடத்துலேருந்து வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி நம்முடைய இரவும் பகலும் கண்காணித்து கொண்டிருக்கிற தீமையின் கண்கள் இருக்கிறது. அதுதான் நம்மை கட்டவிழ்க்கப்பட முடியாதபடிக்கு, தேவ சமூகத்திலிருந்து விடுதலை பெற முடியாதபடிக்கு, அதுதான் நமக்குள்ளே இருந்துக்கிட்டு நமக்கு தீமையான காரியங்களை சொல்லிக்கிட்டே இருக்குது. ஆனால் என் கண்காணித்து வருகிற தீமையான கண்கள் குருடாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை என்னுடைய வாழ்க்கையில் செயல்பட்டு வருகிற அனைத்து விதமான சங்கிலிகளின் மேலும் செயல்பட்டு எனக்கு விடுதலை அளிப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை நம்மை சுற்றி கட்டப்பட்டிருக்கிற சங்கிலிகள் மேலே செயல்பட்டு நமக்கு விடுதலையை தர இயேசுவின் இரத்தம் போதுமானதாக இருக்கிறது. நமக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. நமக்காக பணமின்றி விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக சிந்தினதான இயேசுவின் இரத்தத்தின் மூலமாய் நமக்கு விடுதலையை தர தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தாவே, எங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா விதமான சங்கிலிகளையும் கர்த்தாவே இயேசுவின் இரத்தத்தின் மூலமாய் செயல்பட்டு அதை எரித்து போடும்படியாய் எங்களுக்கு விடுதலையை தரும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுக்கு விரோதமாக பிசாசினால் கட்டளைகளினால் போடப்பட்டிருக்கிற அனைத்து விதமான தீமையான காரியங்களும் இயேசுவின் நாமத்தினாலே செயல்படாமல் போகும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே எங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் செயல்பட்டு வருகிற அனைத்து விதமான தீமையின் சங்கிலிகளும் அதன் ஆதிக்கங்களும் இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போகும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிதாவாகிய தேவனே, உம்முடைய வல்லமையை என்னை சுற்றி பிசாசினால் போடப்பட்டிருக்கிற அனைத்து விதமான தடைகளிலிருந்தும் சங்கிலிலிருந்தும் இயேசுவின் நாமத்தில் என்னை வெளியே கொண்டு வருவீராக. ஹல்லேலூயா. என்னை சுற்றி செயல்பட்டு வருகிற அனைத்து விதமான தீமையின் இருளின் ராஜ்யத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, நீங்கள் இம்மட்டுமாய் எங்களுடைய ஜெபத்தை கேட்டுங்க. எங்களுக்கு பதில் தருவதற்காக நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே, இனி நாங்கள் யாருக்கும் அடிமைப்பட்டவர்கள் அல்ல, இயேசுவுக்கு மாத்திரமே நாங்கள் அடிமைப்பட்டவர்கள். தேவனுடைய வார்த்தைக்கு மாத்திரமே நாங்கள் கீழ்ப்படிந்து நடப்போம் என்று சொல்லுகிறோம். எங்களுடைய இருதய கடினத்தை, எங்களுடைய பயத்தை, எங்களுக்குள்ளாய் காணப்படுகிற பெருமையை, மன்னிக்க முடியாத சுபாவத்தை, கசப்பின் தன்மைகளை எங்களை விட்டு எடுத்து போட்டு பரிசுத்தமாக்கி தேவ ஆவியானவர் எங்களுக்குள்ளாக இறங்கி வந்து எங்கள் மேலே போடப்பட்டிருக்கிற அடிமைத்தனத்தின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடுவீராக. அடிமையின் வஸ்திரங்களை எங்களை விட்டு எடுத்து போட்டுட்டு நீதியின் வஸ்திரத்தினால் எங்களை போல் நிரப்பும்படியாய் எங்கள் மேல் போர்த்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்காக நன்றி. இதில் கலந்து கொள்ள போகிற, இதை கேட்க போகிற ஒருடைய வாழ்க்கையிலும் மெய்யான விடுதலை கர்த்தர் கொடுப்பீராக. இதன் மூலமாய் வருகிற எல்லா மகிமையும் இயேசு ராஜா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய காவலும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.